உங்கள் வீட்டில் விசேஷமாக அப்போ கண்டிப்பாக அந்த பால் கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் சின்னதாக குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் தாராளமாக அப்படி உருட்டிக்கலாம். இதை நம்ம ஒரு இட்லி சட்டியில் ஒரு 2 or 3 minutes மட்டும் வேக வைக்கலாம். கொழுக்கட்டை ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இங்கிட்டு கருப்பட்டியை பாகு காய்ச்சிடலாம். அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் 2வது தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கொழுக்கட்டையை சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாகை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நான் தண்ணியில் கலக்கி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். அப்போனா கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். கொழுக்கட்டை கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூட துருவின தேங்காயும் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல் தேங்காய் பாலை சேர்த்து ஒரு கிளறி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொழுக்கட்டை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.